அன்பு உறவுகளே, பாவக்காய் கசப்பா இருக்குன்னு பாவக்காய சாப்பிடாம இருக்காதீங்க. பாகற்காயில நெறைய நன்மைகள் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி எல்லா காய்கறிகளுமே இருக்கு. பாகற்காயிலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவே இருக்குது. பாகற்காயில நம்ம உடல்ல இருக்கிற நச்சுக்கள வெளியேற்றுகிற அற்புதமான ஒரு திறன் இருக்கு. அதனால நீங்க பாகற்காய வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க உணவுல சேர்த்துக்கணும். டேஸ்ட்டுக்காக மட்டும் சாப்பாடு சாப்பிட்டோம்னா, நிச்சயமா நம்மளுடைய ஆரோக்கியத்த நாம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா வரும். அதனால நம்மளுடைய உணவுகள்ல அன்றாடம் நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ, அந்த உணவுகள்ல நிச்சயமா ஆரோக்கியம் இருக்கா? விட்டமின்கள் இருக்கா? தாதுக்கள் இருக்கா? நம்ம உடலுக்கு ஆற்றல கொடுக்குதான்னு யோசிச்சு நம்ம பாகற்காய் இந்த மாரி காய்கறிகள உணவுல நம்ம சேர்த்துக்க முயற்சி பண்ணணும். தொடர்ந்து அதையே நம்ம பழக்கமாவும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில நாம ஆரோக்கியமா இருக்கணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க பெரியவங்க. செல்வம் அப்படின்றது நம்மளுடைய உடல் நலம், ஆரோக்கியம் தான் முதல்ல வரும். அதனால நோய் நொடி இல்லாம வாழணும்னா, நிச்சயமா நம்ம காய்கறிகள உணவுகள்ல சேர்த்துக்கணும். பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள்னு அன்றாட உணவுகள்ல உங்க வருமானத்துக்கு ஏத்தாற்போல நீங்க சாப்பிடுங்க. அதே மாரி முருங்கைக்கீரையில நெறைய சத்து இருக்கு. அதுக்குன்னு நம்ம அதிக செலவு பண்ண வேண்டாம். ரூ. 20 ரூ. 30 குடுத்தாலே போதும். வீட்ல இருக்கிற கீரைகள், முருங்கை மரம் வச்சிருந்தா கூட, அதுலேருந்து கூட கீரைகள நம்ம சாப்பிடலாம். ஆரோக்கியமான உணவு விலை கம்மியா இருந்தா கூட நமக்கு கிடைக்குது. நம்ம ஒரு கருவேப்பிலை போய் கேட்குறோம். கொஞ்சம் காய்கறி கடைகள்ல கேட்டா கூட குடுப்பாங்க. அந்த கருவேப்பிலையில அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. உடலுக்கு ஆற்றல கொடுக்குது. அதனால நம்ம ஊர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை குடுங்க, முருங்கைக்கீரை குடுங்கன்னு கேட்டா கூட நிச்சயமா குடுக்குற நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. அதனால ஆரோக்கியமா இருங்க. நம்ம ஆரோக்கியமா இருந்தா நாமளும் நல்லா இருப்போம். நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கிறதுக்கு நாம கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில பொறந்தோம், இறந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏதாவது நல்ல விஷயங்கள இந்த உலகத்துக்கு நாம நிச்சயமா செய்யணுன்றது என்னோட விருப்பம், லட்சியமும் கூட. அன்பு உறவுகளே, 2 பாகற்காய் எடுத்திருக்கேன். பாகற்காய நான் தண்ணீல போட்டுட்டேன். ஏன்னா, முதல்ல நாம பாகற்காய அலசிட்டு, அதுக்கப்புறம் தான் நாம கட் பண்ணி பொரியலுக்கு ரெடி பண்ண போறோம். காய்கறிகள முதல்ல நாம நல்லா அலசிடணும். மண்ணு போற அளவுக்கு அலசிடணும். 2 பாகற்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நல்லா அத தண்ணீல 3, 4 தடவ அலசி தனியா எடுத்து வச்சுட்டேன். அதோட மேல் பக்கமும், அடிப்பக்கமும் அந்த காம்பு மாரி இருந்துச்சு. அத நான் கட் பண்ணி தனியா எடுத்துட்டேன். பாகற்காய 2ஆ கட் பண்ணும்போதே தெரியும் நம்மளுக்கு. இது வந்து முத்துன பாகற்காயா, இல்ல வந்து எலசா இருக்குதா அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். பாகற்காய் முத்தி போயிருந்துச்சுன்னா, அது உள்ள கொட்டை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினா நல்லாவே இருக்காது. அதனால அந்த கொட்டைகளை எல்லாத்தையுமே தனியா எடுத்து, நம்ம காய அலசின தண்ணீல போட்டா கூட, அந்த காய அலசின தண்ணியோட இந்த பாகற்காய் கொட்டையும் சேர்த்து நாம செடிகள்ல மண்ணுக்கு விடும்போது, நிச்சயமா அதுலேருந்து பாகற்கொடி முளைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரி நெறைய பாகற்காய் கொடி வீட்லயும் வந்திருக்குது. நானும் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் நெறைய பாகற்காய்கள. அதனால கொட்டை முத்தி இருந்துச்சுன்னா, அந்த பாகற்காயிலேருந்து அந்த கொட்டைய மட்டும் நீங்க தனியா எடுத்து தண்ணீல போட்டு வச்சுடுங்க. அப்புறமா நம்ம செடியில, தோட்டத்துலயும் நீங்க விட்டுட்டீங்கன்னா, கண்டிப்பா அதில பாகற்காய் கொடி வர நெறைய வாய்ப்பு இருக்குது. பாகற்காய் கொட்டை வந்து எலசா இருந்துச்சு, கட் பண்ணும்போதே சாஃப்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, பாகற்காய நீங்க 2ஆ கட் பண்ணி, 4ஆ கட் பண்ணி பொடியா அரிஞ்சு போட்டுக்கலாம். இந்த பாகற்காயில நெறைய ஃப்ரை பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணா உடம்புக்கு சத்தே கிடையாது, ஆரோக்கியமே கிடையாது. அதனால அத ஃப்ரை பண்ணுறது அப்படின்லேருந்து ஃப்ரை பண்ணாலே சத்துக்கள் போயிடும் அந்த காய்கறியிலேருந்து. அதனால வேக வச்சு சாப்பிட்றது, பச்சை காய்கறிகள் சாப்பிட்றது தான் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்த கொடுக்கும். ஆற்றல்கள நிச்சயமா நமக்கு கொடுக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில 18 மணி நேரமாவது நான் உழைக்கணும், கஷ்டப்படணும்னு நான் விரும்புவேன். எனக்கு வந்து அதுக்கேத்த ஊதியம் வருது, வரலன்றது எனக்கு 2வது தான். ஆனா நான் உழைக்கணும், கஷ்டப்படணும். நிச்சயமா நம்மளுடைய உழைப்புக்கு ஒரு நாள் நல்ல ஒரு பலன் கிடைக்குன்றதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் செய்கிற நல்ல விஷயங்கள தொடர்ந்து நான் செய்துட்டே தான் இருப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் பாகற்காய் எடுத்தேன். பாகற்காய் எடுத்து ஏற்கனவே நிறைய வீடியோ இருக்குது, வீடியோ போடுறதுக்கு, எடிட்டிங் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் இந்த பாகற்காயை நம்ம எடுத்து வீடியோ எடுத்து அதை ஷார்ட்டில் போட்டு பெரிய வீடியோவில் போட்டால் நிச்சயமாக யாராக ஒருத்தருக்காவது அந்த பாகற்காயை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்க உணவுகளில் சேர்த்து சாப்பிடுவாங்க.
அவங்க ஒரு 4 பேருக்கு சொல்லுவாங்க, அந்த 4 பேர் இன்னொரு 4 பேருக்கு சொல்லுவாங்க. அப்படின்றதுக்காக தான் மற்ற வேலை எல்லாத்தையுமே நிறுத்திட்டு கூட இந்த பாகற்காய் உணவு விஷயத்தில் தினமுமே நான் ஒரு வீடியோவாவது போட்டுருவேன். யாருக்காவது ஒருத்தருக்காவது அது பயன்படுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்பிக்கையில் மட்டும்தான். பாகற்காய் அரிஞ்சு தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூட தக்காளியை கட் பண்ணி தனியாக வச்சுட்டேன். வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பூண்டு தோலோடு இருக்கும், அதனால் ஒரு கல் வச்சு பூண்டு தோலை தட்டிட்டு பூண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அடுப்பாண்ட போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சமைக்கிறதுக்கு கடாய் எடுத்து கேஸில் வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க. எண்ணெய் விட்டுருங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும், நிறைய எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரி வரணும். 2 சீரகத்தையும் போட்டு நல்லா பொரி வந்த பிறகு முதல்ல இந்த பூண்டு உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பூண்டை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொறுமையாக நீங்கள் வதக்குங்க. அதிகமாக தீ வச்சோம்னா கண்டிப்பாக அந்த பூண்டு தீஞ்சு போயிடும். ஏன்னா பூண்டுக்கு வந்து நிறைய தீ வேணாம், சிறு தீயில் வச்சு அழகாக ஒரு வாசனை வரும், நல்லா கமகமான அந்த வாசனை வரும்போது நீங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா அது கூட ஒரு சிட்டிகை நீங்கள் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வரும். காய்கறிகள் இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினா மட்டும்தான் நம்ம சாப்பாடு செய்கிற பொரியல் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வரும். அதனால் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வந்த பிறகு தக்காளியை போட்டு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா தக்காளி வந்து சில சமயம் வந்து கல் மாதிரி இருக்கும், அப்போது முழுசாக அப்படியே இருக்கும் பொரியலில் குழம்புல எல்லாத்துலேயுமே. அந்த மாதிரி இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது சாப்பாடு, அந்த பொரியல். அதனால் வந்து நீங்கள் அந்த தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் டைம் ஆகும், ஆனாலும் நீங்கள் இதை பொறுமையாக செய்யுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை இது கூட அடுத்து தக்காளி நல்லா வதங்கின பிறகு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. பச்சை வாசனை போயிடுச்சு எப்படி தெரியும்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் நல்லா பச்சை கலரில் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பேல் க்ரீன் இளங்க்ரீன் மாதிரி தளிர் பச்சை மாதிரி உங்களுக்கு மாறும். கலர் மாறும்போது உங்களுக்கு அப்போது நல்லா தெரியும் இந்த காய் வந்து நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு. அப்போது நீங்கள் அழகாக சிட்டிகை மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நான் உங்கள் காரத்துக்கு எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா 1 கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் கூட தண்ணி விட்டு நல்லா அதை வேக வச்சு எடுங்க. நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு அந்த காய் வந்து நல்ல வாசனை வரும். பாகற்காய் கசப்பாக தான் இருக்கும், கசப்போடு சாப்பிடுங்க, அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பித்தம் மயக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா நிச்சயமாக உடலுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த பாகற்காய் நல்லது, சாப்பிடுங்க எல்லாரும்.